வெல்கம் டு மை சேனல். இது போல சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சு கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு இளம் பெண். ஒரு நாள் என் பெற்றோர் மர்மமான முறையில் இறந்து விட்டனர். அதனால் நான் வீதியில் அனாதையாக அலைந்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு பெரிய பணக்காரரின் பார்வை என் மீது பட்டது. அவர் என்னை தன் வீட்டிற்கு அழைத்து வேலைக்கு அமர்த்தி கொண்டார். நான் அங்கு பயந்து கொண்டே வாழ்ந்தேன். ஏனென்றால் அந்த பணக்காரர் அங்கு தனியாகவே வசித்து வந்தார். மேலும் ஒவ்வொரு இரவும் அவர் ஒரு சிறுமியை தன் அறைக்கு அழைத்துச் செல்வார். சிறிது நேரத்தில் உள்ளே இருந்து வித்தியாசமான சத்தங்கள் வரும். காலையில் பார்த்தால் அந்த சிறுமி காணாமல் போயிருப்பாள். இதன் ரகசியத்தை கண்டறிய நான் அவரது அறையில் ஒளிந்து கொண்டேன். பின்பு உள்ளே நடந்ததை பார்த்ததும் பயத்தில் என் உடல் முழுவதும் வியர்த்து போனது. ஏனென்றால் அவர் அந்த சிறுமிகளை வைத்து செய்த காரியத்தை நான் என் கண்ணால் பார்த்தேன். ஆனால் அவர் ஏன் சிறுமியான என்னை மட்டும் எதுவும் செய்யாமல் விட்டு வைத்தார் என்பது மட்டும் பின்னால் தான் எனக்கு தெரிய வந்தது. என்னுடைய பெயர் நிஷா. எனக்கு 19 வயது ஆகிறது. நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். என் வீட்டில் என் பெற்றோர் தினமும் சண்டையிடுவார்கள். நான் ஒரு மோசமான சேரியில் வளர்ந்தேன். நான் சற்று பெரியவளானதும் என் பெற்றோர் இருவரும் திடீரென ஒரு நாள் மர்மமான முறையில் இறந்துவிட்டனர். நாங்கள் வசித்த வீடு வாடகைக்கு இருந்தது. என் பெற்றோர் மர்மமான முறையில் இறந்ததால் பயத்தில் எங்கள் வீட்டு உரிமையாளர் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினார். எனக்கென யாரும் இல்லாததால் நான் தெருக்களில் அலைந்து திரிந்தேன். சாப்பிடுவதற்கு குப்பை தொட்டிகளில் உணவு தேடினேன். அப்போது அங்கே ஒரு கார் வந்து நின்றது. காரிலிருந்து ஒரு பெரிய பணக்காரர் வெளியே வந்தார். அவருக்கு சுமார் 40 வயது மேல் இருக்கும். அவரது பார்வை என் மீது பட்டது. நான் மிகவும் பயந்துவிட்டேன். இப்போது நான் அனாதையாக இருக்கிறேன். ஒரு மோசமான மனிதனிடம் மாட்டிக்கொண்டால் என் நிலைமை என்ன ஆகுமோ என்ற பயம் என்னை ஆட்கொண்டது. அந்த பணக்காரர் என் அருகே வர ஆரம்பித்ததும் என் உடல் நடுங்கியது. அவர் என்னிடம் உனக்கு பசிக்கிறதா என்று கேட்டார். எனக்கு மிகவும் பசியாக இருந்தது. அதனால் நானும் தலையாட்டினேன். பசியை விட பெரிய எதிரி வேறு யாரும் இல்லை. அவர் என் வீட்டில் வேலைக்கு ஒரு பெண் தேவை. நீ என் வீட்டில் வேலை செய்வாயா என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்டு நானும் ஆச்சரியப்பட்டேன். அவர் என்னை அறியாதவர். ஆனால் என்னை அவர் வீட்டில் வேலை செய்ய சொல்கிறார். நானும் சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதைக் கண்டு நீ பயப்பட வேண்டாம் என்றார். நான் யோசித்துவிட்டு, சரி, நான் வேலை செய்ய தயார். ஆனால் நீங்கள் என்னை பற்றி எதுவும் கேட்கவில்லையே என்று கேட்டேன். அவர் உன்னை பற்றி சொல்லு என்றார். நான் என்னை பற்றி எல்லாவற்றையும் சொன்னேன். இப்போது எனக்கு ஒரு கூரை கூட இல்லை என்பதையும் சொன்னேன். ஏன் நான் இவை அனைத்தையும் அவரிடம் சொன்னேன் என்று எனக்கே தெரியவில்லை. நான் அவரை அறியாதவள் ஒருவேளை. என் நிலைமை இப்போது மிகவும் மோசமாகிவிட்டதா என்று நினைத்தேன். நான் யார் என்று தெரியாதவர்களை நம்ப ஆரம்பித்தேன். அவர் பரவாயில்லை வா, என்னோட வா. இப்போது என் வீட்டிலேயே இரு சாப்பிடு. அங்கேயே வேலை செய் என்றார். நான் அவரது காரிலும் ஏறினேன். என் எல்லா ஆடைகளும் கிழிந்து பழையதாக இருந்தன. அதனால் முதலாளி அவர் என்னை ஒரு துணிக்கடைக்கு அழைத்துச் சென்று சில ஆடைகளை வாங்கி கொடுத்தார். அது மிகவும் அழகான ஆடைகள். பிறகு அவர் என்னை ஒரு சலூனுக்கு அழைத்துச் சென்று சலூன் நடத்துபவரிடம் என் தோற்றத்தை சரி செய்யும்படி சொன்னார். சலூன் நடத்துபவர் முதலில் என்னை குளிக்கச் சொன்னார். பின்பு நான் புதிய ஆடைகளை அணிந்தேன். அவர் என் தோற்றத்தை சரி செய்தார். நான் கண்ணாடியில் என்னை பார்த்தபோது நான் மிகவும் அழகாக இருந்தேன். என்னையே நான் ரசித்தேன். பின்பு நான் முதலாளியுடன் அவரது பெரிய பங்களாவிற்கு வந்தேன். முதலாளி வீட்டில் தனியாகவே வசித்து வந்தார். அவர் எனக்கு என் வேலைகளைப் பற்றி விளக்கினார். தங்க ஒரு அறையையும் கொடுத்தார். அன்றிரவு உணவு சாப்பிட்ட பிறகு அவர் எங்கோ வெளியே சென்றார். சிறிது நேரம் கழித்து தன்னுடன் ஒரு இளம்பெண்ணை அழைத்து வந்தார். அவளை தன் அறைக்கு அழைத்துச் சென்றார். நான் மிகவும் வினோதமாக உணர்ந்தேன். பின்பு சாதாரணமாக நான் என் அறைக்கு தூங்கச் சென்றேன். ஆனால் சில நிமிடங்களில் திடீரென்ற வினோதமான சத்தங்களால் என் தூக்கம் கலைந்தது. சத்தம் எங்கிருந்து வருகின்றது என்று பார்க்க எழுந்தேன். ஆனால் நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த சத்தம் முதலாளியின் அறையிலிருந்து வந்தது. ஆச்சரியத்தோடு அதை பெரிதாக நினைக்காமல் நானும் என்னுடைய அறைக்கு திரும்பினேன். முதலாளியுடன் தங்கியதால் எனக்கு நல்ல உடை மற்றும் நல்ல உணவு கிடைத்தது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். பொன்னான கனவுகளில் ஆழ்ந்திருந்தேன். காலையானதும் நான் அறையிலிருந்து வெளியே வந்து என் வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். முதலாளியின் அறை பூட்டப்பட்டிருந்தது. ஒருவேளை அவர் இன்னும் தூங்குகிறார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் தனது அறையிலிருந்து வெளியே வந்தபோது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். முதல் நாள் இரவு அவருடன் அவரது அறைக்கு சென்ற அந்த இளம் பெண் திரும்ப வெளியே வரவில்லை. முதலாளி என்னிடம் வீட்டை முழுவதும் சுத்தம் செய்யவும் சமைக்கவும் வீட்டின் அனைத்து பொறுப்புகளையும் என்னிடம் ஒப்படைத்திருந்தார். அவர் என்னிடம் ஒருபோதும் அவரது அறைக்கும் அடித்தளத்திற்கும் வரவேண்டாம் என்று கூறியிருந்தார். மேலும் என் அறையை நானே சுத்தம் செய்து கொள்வேன். நான் அனைத்து வேலைகளையும் செய்தேன். அவரது அறையை சுத்தம் செய்வதைத் தவிர அடித்தளம் பூட்டப்பட்டே இருந்தது. முதலாளி பகலில் எங்கோ வெளியே சென்றார். ஒருவேளை அவரது வேலைக்கு சென்றிருப்பார் என்றோ நினைத்தேன். ஆனால் அவரது அறை பூட்டப்பட்டிருந்தது. மாலையானதும் அவர் திரும்பி வந்தார். இரவு உணவு தயாரானதும் நானும் அவரை அழைத்தேன். நான் அவருக்கு உணவை பரிமாறினேன். அவர் என்னிடம் நீ மிகவும் நன்றாக சமைக்கிறார், மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று கூறினார். இதைக் கேட்டு நானும் சிரித்தேன்.
உணவு சாப்பிட்ட பிறகு அவர் மீண்டும் எங்கோ வெளியே சென்று தன்னுடன் மற்றொரு சிறுமியை அழைத்து வந்து அவளை தன் அறைக்கு அழைத்துச் சென்றார். நானும் தூங்க ஆரம்பித்தேன். ஆனால் திடீரென்று என் கண்கள் திறந்தன. மீண்டும் அந்த வினோத சத்தம் கேட்டது. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. இன்று என் இதய துடிப்பு சற்று வேகமாகவே இருந்தது. காலையில் நான் சீக்கிரம் எழுந்தேன். வெளியே வேலை செய்ய ஆரம்பித்தேன். அந்த சிறுமி திரும்பி வருவாளா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள நானும் முதலாளி அறையின் கதவியையே பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆனால் முதலாளி எழுந்த பிறகு அவர் தனது அறையிலிருந்து தனியாகவே வெளியே வந்தார். இந்த சிறுமையும் காணாமல் போயிருந்தாள். அவள் தினமும் சிறிய சிறுமிகளை அரைத்து அரைத்து செல்கிறார். பிறகு ஏன் தனியே வெளியே வருகிறார்? அந்த சிறுமிகள் எங்கே செல்கிறார்கள்? என் முதலாளி ஏதேனும் தவறான காரியங்கள் செய்கிறாரா? நான் போய் அவரிடம் கேட்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் பயத்தில் நானும் அமைதியாக இருந்தேன். எனக்கு புதிய வேலை கிடைத்துள்ளது. தங்க இடமும் கிடைத்துள்ளது. அவர் என்னை வெளியேற்றினால் என் கதி என்னவாகும் என்று நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் பிறகு எனக்கு வேறு எண்ணமும் வந்தது. நான் இந்த வீட்டில் முதலாளியுடன் தனியாக வசிக்கிறேன். நானும் ஒரு இளம் பெண். அவரால் எனக்கு ஏதாவது நேர்ந்தால் என்னவாகும்? ஆனால் நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். முதலாளி ஒருபோதும் என் மீது தவறான பார்வையுடன் பார்க்கவில்லை. ஆனால் அவர் எப்போதும் வேறு சிறுமிகளை, வேறு இளம் பெண்களை தன்னுடன் அழைத்து வந்தார். இது தினமும் நடந்து கொண்டிருந்தது. தினமும் ஒரு சிறுமி அவருடன் அறைக்கு செல்வார்கள். அவரது அறையிலிருந்து வித்தியாசமான சத்தம் வரும். பிறகு அந்த சிறுமி காணாமல் போய்விடுவாள். இந்த விஷயத்தால் நான் உள்ளுக்குள் மிகவும் பயத்துடன் இருந்தேன். நானும் ஒரு இளம்பெண். என்னால் என்ன செய்ய முடியும்? நான் அவருடன் மிகவும் பாதுகாப்பாக உணர்ந்தேன். அவர் என்னை அடிக்கடி வெளியே அழைத்துச் செல்வார். வெளியே நல்ல உணவுகளை வாங்கி கொடுப்பார். துணிகளையும் வாங்கி கொடுப்பார். ஒரு நாள் அவர் எனக்கு ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுத்தார். அவர் வெளியே செல்லும்போது மிகவும் சிரமப்பட்டேன். உன்னிடம் ஏதேனும் சொல்ல வேண்டுமானால் சொல்ல முடியாமல் போகிறது என்றார். இது என் வாழ்க்கையின் முதல் மொபைல். ஆனால் தினமும் சிறுமிகள் இப்படி காணாமல் போவதையும் சத்தம் எதனுடையது என்று தெரியாமலும் நான் மிகவும் குழம்பி போயிருந்தேன். இப்போது என் சந்தேகம் மிகவும் அதிகரித்து விட்டது. நான் அமைதியாக இருப்பது ஒரு குற்றத்திற்கு துணை போவது போல் உணர்ந்தேன். அந்த சிறுவர்களுடன் அவர் நிச்சயமாக ஏதோ செய்கிறார் என்று என் மனதில் உறுதியாக நம்பினேன். ஒன்று, அவர்களுடன் தவறான காரியங்கள் செய்து அவர்களை முடித்து விடுகிறார். ஏனென்றால் சிறுமிகள் இப்படி காற்றில் காணாமல் போக முடியாது. இப்படியே நடந்தால் நகரத்தில் உள்ள அனைத்து சிறுவர்களும் முடித்து விடுவார்கள். இப்போது நான் இந்த ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று தீர்மானித்தேன். எனக்கு ஏதேனும் துப்பு கிடைத்தவுடன் நான் போலீசுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவ்வளவு நாள் பேராசையால் நானும் அமைதியாக அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் முதலாளி என்னை மிகவும் ஆடம்பரமாக வைத்திருந்தார். நான் மெதுவாக முதலாளியின் நம்பிக்கையை வென்றேன். ஒரு நாள் அவரிடம், முதலாளி, நீங்களே உங்கள் அறையை சுத்தம் செய்கிறீர்கள். இது எனக்கு நன்றாக இல்லை. என் முதலாளி நான் ஒருபோதும் வீட்டு வேலையை செய்ய அனுமதிக்க முடியாது. இனிமேல் நீங்கள் அறையில் இருக்கும்போது என்னை அழையுங்கள், உங்கள் அறையை நான் சுத்தம் செய்கிறேன் என்றேன். இந்த உலகில் எனக்கு வேறு யாரும் இல்லை. நான் திருடுவேன் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையில்லை. முதலாளி, நீங்கள் எனக்கு அடைக்கலம் கொடுத்து என் வாழ்க்கையை மாற்றியுள்ளீர்கள். நான் ஒருபோதும் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்றேன். முதலாளி என் பேச்சை கேட்டு அப்படி ஒன்றுமே இல்லை. சரி, நாளை காலை நான் அறையில் இருக்கும்போது என் அறையை நீ சுத்தம் செய் என்றார். இப்போது எனக்கு அவரது அறையை பார்க்கும் வாய்ப்பும் கிடைத்தது. அவரது அறையில் என்ன மாயாஜாலம் நடக்கிறது, எதனால் சிறுமிகள் காணாமல் போகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள என்று நினைத்தேன். முதலாளிக்கு துரோகம் செய்யும் எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் சிறுமகிரிகளுடன் இப்படி தவறாக நடப்பது சரியில்லை. என் இதயத்தில் உண்மை நிறைந்திருந்தது. நான் காலையில் அவரது அறைக்கு சென்றபோது அவரது அறை மிகவும் பெரியது என்று பார்த்தேன். தூங்குவதற்கு ஒரு பெரிய கட்டில் இருந்தது. ஆனால் அறையின் நடுவில் ஒரு வினோதமான மேசை வைக்கப்பட்டிருந்தது. அதன் மீது ஒரு மெத்தையும் இருந்தது. யாரையாவது அங்கு படுக்க வைப்பார்கள் போல. ஆனால் முதலாளி தனியாகவே இருக்கிறார். பிறகு யாரை அங்கு படுக்க வைப்பார் என்று யோசனை எனக்குள் எழுந்தது. அறைக்கு வெளியே ஒரு கதவுதான் எனக்கு தெரிந்தது. கூடவே ஒரு குளியலறையும் இருந்தது. வீட்டை நன்றாக சுத்தம் செய்த பிறகு நான் குளியலறையை சுத்தம் செய்ய முதலாளியின் அனுமதி கேட்டேன். முதலாளி அனுமதி கொடுத்ததும் நான் குளியலறைக்கு சென்றேன். அங்கு சென்று ஆச்சரியப்பட்டேன். மிகவும் அழகான குளியலறை. ஆனால் அங்கேயும் வேறு கதவு எதுவும் கிடையாது. நான் முதலாளியை பார்த்து சிரித்துவிட்டு வெளியே வந்தேன். முதலாளி என் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். என் மனதில் என்ன ஓடுகிறது என்று அவருக்கு தெரியவில்லை. இப்போது நான் எப்படியாவது முதலாளியின் அறைக்குள் நுழைந்து அவரது இரவு ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அவர் அறையில் நான் இருக்கும்போதுதான் உள்ளே செல்ல முடிந்தது. அவர் சிறுமிகளை அழைத்து வரும்போது நான் கதவை திறக்க வேண்டியிருந்தது. அதனால் முன்பே ஒழிந்து கொள்வது போல் இருப்பது சாத்தியமற்றது. நாட்கள் கடந்து சென்றன. என்ன செய்வது என்றே எனக்கு புரியவில்லை. திடீரென்ற ஒரு நாள் எனக்கு ஒரு யோசனை வந்தது.
என்னிடம் மொபைல் இருக்கிறதே, எப்படியாவது முதலாளியின் அறையின் உள்ளே மொபைல் கேமராவை ஆன் செய்து வைத்துவிட்டால் உள்ளே நடக்கும் அனைத்தும் பதிவு செய்யப்படும். ஆனால் முதலாளியின் கண்ணில் மொபைல் பட்டால் அவர் என் உயிரையே எடுத்து விடுவார் என்றும் பயந்தேன். ஆனால் எனக்கு புரியவில்லை. எனக்கு இவ்வளவு ஆதரவு அளித்தவருக்கு துரோகம் செய்வதா வேண்டாமா? ஆனால் தினமும் ஒரு உயிருள்ள இளம் பெண்கள் என் கண்ணு முன்னால் காணாமல் போய்க் கொண்டிருந்தன. என் விசுவாசத்தை குருடாக்கியது. போலீசுக்கு சொன்னால் போலீஸ் விஷயத்தை விசாரிக்கும். சிறுவர்கள், இளம் பெண்கள் எங்கே காணாமல் போகிறார் என்று. ஆனால் ஒரு ஏழை பெண்ணாகிய என் பேச்சை போலீஸ் எப்படி நம்பும்? அதனால் இதை முழுவதுமாக நானே முதலில் தெரிந்து கொள்ள முடிவு செய்தேன். ஒரு நாள் நான் முதலாளியிடம், முதலாளி இன்று இரவு நான் உங்கள் அறையில் தூங்கலாமா என்று கேட்டேன். முதலாளி என் பேச்சை நம்பாதது போல என் மீது வினோதமான பார்வையுடன் பார்த்தார். நானும், முதலாளி இன்று என் அம்மா இறந்த நாள், நான் கீழே தூங்கிக் கொள்கிறேன். உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இன்று இரவு நான் தனியாக தூங்க விரும்பவில்லை. அப்படின்னு சொன்னேன். என் கண்களில் கண்ணீர் வர வைக்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் என் முதலாளி என் பேச்சை நம்ப வேண்டும். அவரது அறைக்கு அழைத்துச் செல்லவோ அல்லது மொபைலை மறைக்கவோ எந்த வழியும் எனக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவர் எப்போதும் அவரது அறையை பூட்டி சாவியை தன்னிடமே வைத்திருப்பார். முதலாளி, சரி, கீழேயே படுக்கையை போட்டு தூங்கு என்றார். ஆனால் அவர் மிகவும் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தார். என் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் எப்படி வந்தன என்று அவருக்கே நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அவர் தன் அறைக்கு வேறு யாரும் வருவதை அவர் விரும்பவில்லை. என் கண்ணீரைக் கொண்டே அவர் ஒரு இரவு அவரது அறையில் தங்க அனுமதித்தார். நானும் என் கண்ணீரை துடைத்துக்கொண்டு என் படுக்கையை முதலாளியின் படுக்கையின் பக்கத்தில் போட்டுவிட்டு நான் படுத்தவுடன் தூங்குவது போல் நடித்தேன். முதலாளி வெளியே சென்று விட்டார். இப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. நான் லேசாக பார்த்தேன். இன்று ஒரு சிறுமியை, இளம் பெண்ணை அழைத்து வந்திருந்தார். சிறுமியை உட்கார வைத்துவிட்டு முதலாளி என் அருகே வந்து நான் தூங்குகிறேனா என்று பார்த்தார். அவர் மீண்டும் அந்த இளம்பெண் அருகே சென்றார். பின்பு முதலாளி தன் லேப்டாப்பில் ஏதோ இயக்கினார். அது ஒரு வினோதமான சத்தம். அங்கிருந்துதான் வந்தது. இப்போது எனக்கு புரிந்தது. அந்த வினோதமான சத்தம் லேப்டாப்ல தான் வந்தது என்று. பிறகு அவர் ஏதோ ஒன்றை எரித்தார். அதனால் அன்று அறை புகையால் நிரம்பியது. அந்த புகை அறையில் பரவியதும் சிறிது நேரத்தில் நானும் மயக்கமடைந்தேன். என் கண் திறந்து பார்த்தபோது காலையாகிவிட்டது. நான் பார்த்தபோது முதலாளி தன் படுக்கையில் படுத்திருந்தார். இளம்பெண் நலமாக மேசையின் மீது படுத்திருந்தாள். நானும் அமைதியாக படுத்திருந்தேன். அவர் இளம்பெண் அடுத்து என்ன செய்கிறார் என்று பார்க்க விரும்பினேன். அவர் சுமார் 7 மணிக்கு இளம்பெண்ணை எழுப்பி ஜன்னல் அருகே அழைத்துச் சென்றார். அதுவரை அது ஒரு கண்ணாடி என்று நான் நினைத்தேன். ஆனால் அது ஒரு கதவு. அவர் அங்கிருந்து இளம்பெண்ணை அழைத்துக் கொண்டு வெளியே சென்றார். நான் வெளியே பார்த்தபோது இளம்பெண்ணின் பெற்றோர் முதலாளியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுவிட்டு சென்றனர். அவர்கள் சென்ற பிறகு நான் எழுந்திருப்பதாக நடித்தேன். நானும் முதலாளியிடம் சென்று, நான் இவ்வளவு நேரம் ஒருபோதும் தூங்கியதில்லை. ஆனால் ஏன் என்று இன்று தூங்கினேன் என்று தெரியவில்லை. முதலாளியும் சிரித்தாள். பரவாயில்லை என்றார். முதலாளி அந்த இளம் பெண்களை கொல்லவில்லை. அவர்களை அவர்களின் பெற்றோரிடமே ஒப்படைத்தார் என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படியே 7 மாதங்கள் கடந்து சென்றன. நானும் முதலாளியின் நம்பிக்கையை வென்றெடுத்தேன். முதலாளி என் மீது முழுமையான நம்பிக்கையை கொண்டிருந்தார். ஒரு நாள் அவரிடம், நீங்கள் அடிக்கடி இப்படி இளம் பெண்களை உங்கள் அறைக்கு அழைத்துச் செல்கிறீர்களே, ஏதேனும் சிகிச்சை செய்கிறீர்களா என்று கேட்டேன். ஆனால் அவர் சொன்னதை கேட்டதும் முதலாளி நல்ல மனிதர் இல்லை என்றே நான் உறுதியாக நம்பினேன். அவர் இந்த இளம் பெண்களுடன் ஏதோ தவறான காரியங்களை செய்கிறார். இப்போது நான் இந்த ரகசியத்தை கண்டுபிடித்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தேன். நானும் அமைதியாக அமர்ந்திருந்தேன். ஏனென்றால் அவர் அந்த இளம் பெண்களை கொல்லவில்லை. ஆனால் இப்போது அவரது பேச்சை கேட்டு அவர் ஏதோ ஒரு தவறான காரியம் செய்கிறார் என்று நானும் உறுதியாக நம்பினேன். அவர் என்னிடம் வந்து, கீரன் பகுதியில் மக்கள் மாந்திரீகம் கற்கிறார்கள். அந்த நகரத்தின் உள்ள இளம்பெண்கள் மீது இந்த மாந்திரீகம் செய்து அவர்களுடைய உடல்நிலையை கெடுக்கிறார்கள். நானும் அந்த மாந்திரீகத்தை நீக்கி அந்த இளம்பெண்களுக்கு அ, ஒரு நல்ல வாழ்க்கை மற்றும் உடல் சுகத்தை அளிக்கிறேன். அதற்காக அவர்கள் பெற்றோர்கள் எனக்கு சிறிது பணம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாரு. மேலும் நான் இந்த மாந்திரீகத்தை நீக்கும் முறையை முறையாக கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவரது பேச்சைக் கேட்டு நான் லேசாக சிரித்தேன். ஆனால் என் அறைக்கு வந்து முற்றிலும் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தேன். ஏனென்றால் நானும் கீரன் பகுதியில்தான் வசித்தேன். அங்கே அவர் சொல்வது போல் எந்த மாந்திரிகமும் நடப்பதில்லை. அங்கிருந்த மக்கள் தாங்கள் வாழ்க்கையிலேயே மும்முரமாக இருப்பார்கள். அவர்கள் தாங்கள் வறுமையால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்கள் இங்கும் அங்கும் வேலை தேடி வேலை செய்கிறார்கள். அங்கே இப்படிப்பட்ட மாந்திரீகம் நடப்பதில்லை. என் குழந்தை பருவம் அங்கேதான் கழிந்தது. அங்கு அப்படி எதுவும் நடப்பதில்லை என்பது எனக்கும் முழுமையாக தெரிந்தது. ஆனால் இது முற்றிலும் பொய். இங்கே வேறு ஏதோ நடந்து கொண்டிருக்கின்றது. திடீரென்று எனக்கு அந்த புகை நினைவுக்கு வந்தது. அதனால்தான் நான் மயக்கமடைந்தேன். இப்போது நான் இந்த ரகசியத்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று தீர்மானித்தேன். முதலாளி இப்போது அவரது அறையை பூட்டவில்லை.
ஓர் இரவு நான் அவரது அறையில் ஒரிந்து அனைத்தையும் பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நான் புகையிலிருந்து தப்பிக்கும் வழியை சிந்திக்க வேண்டும். நான் அங்கே இருந்த இரவு புகை இருந்தபோது முதலாளி தன் வாயில் ஏதோ அணிந்திருப்பது போல் எனக்கு நினைவிருக்கிறது. ஒருவேளை அது ஒரு வகையான மாஸ்காக கூட இருக்கலாம். இதனால் இந்த புகையிலிருந்து எப்படி தப்ப முடியும்? அப்படி ஏதேனும் எனக்கு கிடைத்தால் நான் மயக்கமடையாமல் அதை பார்க்க முடியும். பிறகு நான் அதை என் மொபைலில் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் நினைத்தேன். வீட்டை சுத்தம் செய்யும்போது எனக்கு சில மாஸ்குகள் கிடைத்தன. அவற்றில் ஒன்றை நான் என் அருகில் வைத்துக் கொண்டேன். ஓர் இரவு எனக்கு அவரது அறையில் ஒளிய வாய்ப்பு கிடைத்தது. நான் முதலாளியிடம், இன்று நான் சீக்கிரம் தூங்கப் போகிறேன். இரவு நீங்கள் வெளியே செல்லும்போது அறையை பூட்டிச் செல்லுங்கள். அதனால் நீங்கள் உள்ளே வர முடியும். இன்று எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று போய் சொன்னேன். முதலாளியும் சரி, பரவாயில்ல, நீ தூங்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் என் அறையை பூட்டிக் கொண்டு முதலாளியின் அறைக்குள் சென்று ஒளிந்து கொண்டேன். இன்று மாஸ்கையும் அணிந்திருந்தேன். முதலாளி சிறுவனை அழைத்து வந்ததும் மேசையின் மீது உட்கார வைத்தார். பிறகு வினோதமான சத்தம் போட்டு அறை முழுவதும் புகையை நிரப்பினார். இன்று அந்த புகை என்னை மயக்கமடையச் செய்யவில்லை. ஆனால் அந்த சிறுவன் மயக்கமடைந்தான். அவன் மயக்கமடைந்ததும் முதலாளி ஒரு ஊசியை எடுத்து அந்த சிறுவனுக்கு போட்டார். பிறகு அவர் படுக்கைக்கு வந்து படுத்துக் கொண்டார். அதன் பிறகு அங்கே சந்தேகத்திற்கு இடமான எதுவும் நடக்கவில்லை. அந்த ஊசி என்ன என்று நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அடுத்த இரவு போலீஸ் வீட்டிற்கு வந்தது. முதலாளியை கைது செய்து அழைத்து சென்றனர். அவர்கள் சிறுவனையும் அங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். சிறுவனுக்கு ஏதோ மருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. உண்மையில் முதலாளி ஒரு மருந்து தயாரித்து அதை சிறுவர்களுக்கு போட்டு பரிசோதனை செய்து கொண்டு வந்தார். மாந்திரீகம் பற்றி அவர் சொன்ன கதை பொய்யானது. முதலில் முதலாளி கீரன் பகுதியில் ஒரு சிறுவரை சந்தித்து சாப்பிட ஏதோ கொடுப்பார். அது ஒரு வகையான மருந்து இருக்கும். இதனால் சிறுவர்கள் முற்றிலும் பைத்தியமாகிவிடும். இளம் பெண்கள் தன் பெற்றோரிடம் சென்றதும் சிறுவர்களுக்கு திடீரென்று என்ன ஆனது என்று அவர்களுக்கு பயம் ஏற்படும். கீரன் பகுதி மக்கள் மிகவும் அப்பாவியானவர்கள். அவர்கள் வேலையை தேடியே அலைந்து கொண்டிருப்பார்கள். அதனால் அந்த மக்களிடம் இளம் பெண்களுக்கு மாந்தீரகம் செய்கிறார்கள் என்று முதலாளி வதந்தி பரப்பியிருந்தார். அந்த மாந்திரிகத்தால் ஏற்பட்ட பைத்தியத்தை நீக்க மக்கள் தாங்கள் குழந்தைகளை முதலாளியிடம் விட்டுச் செல்வார்கள். அங்கு பல்வேறு வகையான மருந்து பரிசோதனைகள் நடத்தப்படும். முதலாளியின் வீட்டு அடித்தளத்தில் சோதனை நடத்தப்பட்டது. அங்குதான் மருந்து தயாரிக்கப்பட்டது. அங்கிருந்து போலீஸ் ஏராளமான மருந்துகளை மீட்டனர். நான் முதலாளியை ஏமாற்றினேன். ஆனால் என்னால் இந்த சமூகத்திற்கு நல்லது நடந்தது என்று நான் நம்புகிறேன். முந்தைய நாளில் எனக்கு ஒரு வினோதமான மருந்து கிடைத்தது. அதை நான் போலீசாரிடம் கொடுத்து அனைத்து விஷயங்களையும் சொன்னேன். போலீஸ் அதனை பரிசோதனை செய்தபோது அதை வெறுப்பது சட்ட விரோதமானது என்று கண்டறிந்தனர். மீதமுள்ள வேலையை போலீஸ் செய்தது. மேலும் முழு உண்மை போலீஸ் அதிகாரியிடமிருந்து வந்தது. ஒரு நாள் அந்த முதலாளி சிறுவருக்கு மயக்க மருந்து கொடுத்து சாப்பாடு கொடுக்கும்போது எங்க அம்மா பார்த்து விட்டாரு. அதை தட்டு கேட்டதால் எங்க அம்மாவை கொன்றுவிட்டார். அதை தடுக்க வந்த என் அப்பாவையும் கொன்றுள்ளார். அதனால்தான் அவர் என்னை அவருடன் அழைத்துச் சென்று எனக்கு வேலையும் கொடுத்து தன் குற்றத்திற்கு பாவ மன்னிப்பும் தேடியுள்ளார். இவை அனைத்தையும் நானும் போலீஸ் விசாரணை மூலம் தெரிந்து கொண்டேன். இப்போது நான் மீண்டும் ஆதரவற்றவள் ஆனேன். ஆனால் எனக்கு ஏதேனும் வேலை கிடைக்கும். ஏனென்றால் நான் பல சிறுவர்களின் உயிரை காப்பாற்றியிருந்தேன். இதனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு மாடி வீட்டில வேலை கிடைத்தது. அதே வீட்டில என்னுடைய நல்ல ஒரு காதலனை சந்தித்து அவருடன் திருமணம் செய்து பல ஆண்டுகளாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்து கொண்டி